என்ன மாமா சாப்பிடலாமா? நீ போய் சாப்பிடு. ஓ, வைஃபை விட்டு சாப்பிட மாட்டீங்க அதானே? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப விட்டு சாப்பிடுவீங்களா? நீ வேற புதுசா பிரச்சனை கிளப்பி விட்டுறத. என்ன மாப்ள ஓவரா வாயாறல? நீங்க வேறப்பா, ஏதாவது பேசினா தானே பதில் பேச முடியும். உங்க மருமகன் தான் அமைதி திலகமாச்சே. பாத்தீங்களா, சிரிக்கிறதுல கூட ஒரு சைலன்ஸ். மாமா, உங்களை பத்தி ஒரு காசிப் கேள்விப்பட்டனே, உண்மையா? என்னது? ஆனா அதுல ஒரு வருத்தம் என்னன்னா, அதை திருடி ஒரு படத்துல வச்சுட்டாங்களாமே. என்னன்னு சொல்லு. இல்ல, டெய்லி நீங்க தூங்க போறப்போ கட்டில்ல இருக்க பெட் எடுத்து கீழே போட்டுட்டு உங்க அம்மாவோட புடவை விரிச்சு அது மேலதான் படுப்பீங்களாமே. என்ன பேச்சு இதெல்லாம்? உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டேன். மாமா, என்னது? எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன மாப்ள, தப்பான விஷயம், இப்படிலாம் பேசக்கூடாது. மாமா, அவ யார்கிட்ட பேசினா? அக்கா வீட்டுக்காருங்கிற உரிமையில கிண்டல் பண்ணா, அவ்வளவுதானே? இல்லங்க, அவ சொன்னது எனக்கே கோவம் வந்துடுச்சு. இருந்தாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, அதான் பெரிய விஷயம். சாரி மாமா, நான் தான் அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டேன். ஏய், அவரே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருல, திரும்பவும் ஆரம்பிக்காத, விடுடி. சமையல் முடிஞ்சிருச்சு, நீங்களே சாப்பிட வாங்க. வாங்க மாப்ள சாப்பிடலாம். போதும் போதும். என்னது அது? மட்டன் சுக்கா உங்களுக்கு பிடிக்கும்னு பத்மினி சொல்லுச்சு, அதான் பண்ணேன். எறா தொக்கு கூட இருக்கு. இந்த உனக்கு மாப்ள என்னங்க? என்னாச்சு மாப்ள? மாமா, என்னாச்சு? என்னங்க ஆச்சு? என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுவுறீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பத்மினி. நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாப்பாட்டை இது நாள் வரைக்கும் ஏன் சாப்பிடாம இருந்தேன்? என் அம்மாவுக்காக தானே. சின்ன வயசுல எனக்கு எங்க அம்மா எதுவும் சாப்பிடாம இருந்தாங்க, அதனால நானும் சாப்பிடாம இருந்தேன். அப்பா, அவங்க இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம கறி மீன் திக்கிறேன். மாப்ள எங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க மனசு நொந்து போய் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அந்த நேரத்துல நான் கறி தின்னுக்கிட்டு இருக்கேனே. நான் மனுஷனா? நான் மனுஷனே இல்ல. சத்தியமா நீங்க மனுஷனே இல்ல. முதல்ல போய் உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வாங்க. இல்ல இல்ல, வரவே வராதீங்க, அப்படியே போயிடுங்க. ச்சே. இவ்வளவு தெரிஞ்சு உங்களை போய் நம்பினேன் பாருங்க. ச்சே. கிளம்புங்கன்னு சொல்றேன். பத்மினி, என்னம்மா இதெல்லாம்? தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க. பத்து இதோட உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, போங்க இங்க இருந்து. இல்ல பத்து, மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்ல நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். போங்கன்னு சொல்றேன். அம்மா, என்னம்மா? சும்மா இருங்கப்பா, ப்ளீஸ்க்கா, போங்க இங்க இருந்து. மாப்ள மாப்ள, அவ ஏதோ கோவத்துல பேசா, விடுங்க மாப்ள. விடு என்ன. அழாதக்கா. அழாதம்மா. அழாதக்கா. திவ்யா, நிம்மி திவ்யாங்க மேல இருக்கா? திவ்யா, ஏ திவ்யா, என்னங்க? கீழே வா. இது வரேங்க. இந்தாங்க. திவ்யா, இது வந்துட்டேங்க.
என்னங்க? சூர்யா பத்தி தப்பா சொன்னியா? நீங்க ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சூர்யாவை பத்தி தப்பா சொன்னியா? தப்பாலாம் சொல்லலைங்க. வேற என்ன சொன்ன? ஜீவாவுக்கு சூர்யாவை தெரியும்னு. அவளை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏதோ போனா போதுன்னு விட்டா ஓரா பண்றீங்க. நான் இப்பவும் சொல்றேங்க, நான் எதுவும் தப்பா சொல்லல. நடந்ததுதான் சொல்றேன். என்ன நடந்தது? சொல்லு. யாரும் என்ன தடுக்காதீங்க, விடுங்க. கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு அடிக்கிறீங்க? கொன்னு போட்டுறணும். இவ பேசுன பேச்சுக்கு. இருங்க. என்னமாச்சு? என்னாச்சு? திவ்யா, என்னாச்சுன்னு சொல்லு. அவர் பாட்டுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என்னம்மா? எதுக்கு அடிக்கிறாரு? என்னாச்சு அவ்வளவு சொல்லு திவ்யா. நடிப்பு எல்லாம். இருங்க. ஏய், போய் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம், சீக்கிரம். நிமி, சீக்கிரம். திவ்யா, திவ்யா. என்ன மனுஷன் நீங்க எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? திவ்யா, 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 திவ்யா இங்க பாரு திவ்யா. திவ்யா, திவ்யா, திவ்யா எழுந்திரு. திவ்யா, திவ்யா, இங்க பாரு. எழுந்திரிம்மா, என்ன எழுந்திரிம்மா. நடக்குது? அம்மா திவ்யா, எழுந்திரிம்மா. திவ்யா, இங்க பாரு. திவ்யா, எழுந்திரு. திவ்யா, ஐயோ, எனக்கு திவ்யா, திவ்யா, என்னமாச்சு? திவ்யா இங்க இங்க பாருமா. பாரு. என்னாச்சு? திவ்யா, திவ்யா, என்னம்மா திவ்யா இங்க பண்ணுது? பாரு. திவ்யா, திவ்யா, என்னம்மா சொல்லு. திவ்யா, இனிமே எனக்கு எழுந்திருமா. பயமா இருக்குடி. திவ்யா, அம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே. திவ்யா, திவ்யா, இங்க பாரு திவ்யா. திவ்யா, 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 திவ்யா எழுந்திரு. கொடுங்க தம்பி. இந்த கொடுமா. திவ்யா, திவ்யா எழுந்திரு. இங்க பாரு. திவ்யா, என்னாச்சு உனக்கு? நீங்க என்ன மனுஷனா இல்ல மிருகமா? பொம்பளை பிள்ளை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க. நான் உங்க குடும்பத்துல இருக்கிற அவ்வளவு அல்ல தொல்லை தாங்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பொண்ணுதான். கடைசியில் அவளுக்கு இந்த நிலைமையா? இத பாருங்க, என் பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல தப்பு அவன் மேலதான். பேசாதீங்க. என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்காக நீங்க கொலை பண்ணிடுவீங்களா? ஏ, உங்க வீட்ல யாரும் தப்பு பண்ணல? உங்க அம்மா தப்பு பண்ணலையா? உங்க அக்கா தப்பு பண்ணலையா? அதுக்காக இப்படி இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பீங்களா? இங்க என் கண்ணெதிர்க்க இப்படி பண்றீங்கன்னா நான் இல்லாதப்போ போதும். என் பொண்ணை வச்சு நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் எல்லாம் போதும். அம்மா, கூப்பிடுற பாருங்கம்மா. திவ்யா, திவ்யா, என்னம்மா? என்னமாச்சு? என்ன பண்ணுது? சொல்லு திவ்யா, சொல்லுமா. தலையெல்லாம் சுத்துதுமா. ஐயோ, கண்ணு இருட்டிட்டு வருது. அம்மா பேச நேரம் இல்ல. ஹாஸ்பிடல் சரி. கூட்டிட்டு போலாமா? சரி, வாம்மா, நீங்க hospital போய் போலாம். பர்ஸ் எடுத்துட்டு வாங்க. மெதுவா, எழுதுரு திவ்யா. மெதுவா எழுதுரு. பாத்து, மெதுவா. நிமி, திவ்யா, பாத்து கூட்டு வா. டிரைவர், வண்டி சீக்கிரம் எடுங்க. திவ்யா ஒன்னாகாத. திவ்யா, திவ்யா, நீங்க போங்க. இதுதான் நானும் வரேன். நீங்க போங்க, ஒண்ணு தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிறோம். திவ்யா, மெதுவாம்மா, திவ்யா நீ அது சொல்லு. திவ்யா, திவ்யா, பாத்துமா. அத நானும் வரேன். என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். அத்தை. ஒண்ணு தேவையில்லை, நீங்க போங்க.
என்னாச்சு? ஏ சூர்யா, எங்க உங்க பாட்டி? உள்ள ஒரு வயசான அம்மா இருப்பாங்க, போய் கூட்டு வாங்க. சரிங்க சார். இதோ இந்த அம்மா தான். அம்மா ஹாஸ்பிட்டல் போகணும், உங்க பையன் கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க போலாம். என்ன எங்க அம்மாவை எனக்கு எதிராக தூண்டி விட்டு போலீஸ் கேஸ் கொடுக்க வைக்கிறீங்களா? உங்களுக்கும் ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு உங்களுக்கும் கூட தான் ஆகாம இருக்கு. பையன் மேல அம்மா மட்டும் இல்ல, அம்மா மேல பையனும் கேஸ் கொடுக்கலாம். சட்டத்துல அதுக்கும் இடம் இருக்கு. நான் எப்பவும் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்க்கறதே உங்களுக்கு பழப்பா போச்சு. இப்ப ஏன் கட்டம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இனிமே எல்லாமே ஏன் நேரம் தான். இத்தனை நாளா நீங்க காட்டின ஆட்டத்துக்கு வட்டியும் முதலமா சேர்த்து வச்சு கொடுக்க போறேன். இனிமேதான் நீங்க ரொம்ப அவஸ்தைப்பட போறீங்க. பாத்துமா, மெதுவா. பாத்து பாத்து. மெதுவா வாங்க. அத்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் இப்பவும் சொல்றேன், நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னும் தேவையில்லை. எங்க அம்மாவை எப்படி வச்சு பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அத்தை வேண்டாம் அத்தை, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது நீ எதுக்கு பதற சுந்தரி? யாருக்கு பார்க்கணும்னு கடமை இருக்கோ அவங்க பார்க்கட்டும். என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. இதோ கூட்ட வரேன் சார். அம்மா வாங்க. வாங்கம்மா போலாம். பாத்து மெதுவா. பாத்து பாத்து. பாத்துமா, பாத்து வாங்க. வாங்க. எங்க எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போறீங்க? அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. எங்க அம்மாவை நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா வச்சு பார்ப்பேன். வீணா உங்களை தேடி வந்து தொல்லை பண்ணாதீங்க. ஐயோ, நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோங்க. சும்மா வந்து பாத்துட்டு போறதுக்காவது எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சுந்தரி, நான் எங்க இருந்தாலும் உனக்கு தகவல் கொடுக்கறேன். நீ வந்து பார்த்துட்டு போ. என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பா சீக்கிரம் வண்டியில சரிங்க ஏறுங்க. பா. போங்கம்மா. ஏறுங்க. பாத்து அத்தை, பொறுமையா இருங்க. பாத்து 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 மெதுவா. இருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க. பாத்துக்கோங்க. அவங்க சொல்றாங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்துடாதீங்க. அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. நீ கவலைப்படாதம்மா. போன் பண்ணுங்க அத்தை. போமா. வாங்கம்மா. நான் வரல. நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, வாங்கம்மா. நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு இந்த தெரு ஃபுல்லா நீ தம்பட்ட அடிச்சிருப்ப. இப்ப வந்து அவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு தானே அசிங்கம். அம்மா ப்ளீஸ்மா, வாங்கம்மா வாங்கம்மா. வாங்கம்மா. உள்ள வாங்கம்மா. இல்ல நான் வரல. பாத்தியாட சிவா, அவ்வளவு நடிப்பு. சும்மா மத்தவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு தேடுற மாதிரி நடிச்சிருக்கான். அம்மா சத்தியமா அப்படிலாம் இல்லம்மா. எல்லாம் உன்னால வந்தது.
நான் பேசாம கடல்ல இறங்கிருப்பேன்ல. என்னம்மா நீங்க சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாவ சொல்றியா? கொஞ்சமாவது அம்மாங்கிற பாசம் இருக்குதா பாரு. இப்படி ஒரு பொண்டாட்டி தாசன புள்ளைய பெத்துட்டு நான் எப்படிடா இங்க இருக்க முடியும்? அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. இப்ப இப்படிதான்பா சொல்லுவ. கொஞ்ச நேரத்துல பொண்டாட்டி போன் வந்துட்டா போதும், மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மண்டைய ஆட்டுவ. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீங்க சொல்றத நான் கேக்குறேம்மா. அப்ப சத்தியம் பண்றா. பாத்தியாடா யோசிக்கிறான். டேய் வீணா போனவனே, என்ன அந்த பீச்சுக்கு போற பஸ்ல ஏத்தி விடுறா, வாடா. அம்மா 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 நான் சத்தியம் பண்றேம்மா. அப்ப தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. அப்பதான் நான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பேன். இரு இனி அம்மா சொல்றத தான் கேட்பேன், வேற யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. தலையில வேணாம்மா. அப்போ இவ்ளோ நேரம் பொய் சத்தியம் பண்ணி என்ன ஏமாத்தலாங்கிற நினைப்புல தான் இருந்திருக்க. இல்லம்மா. டேய் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா, வாடா போலாம். ஆமாம்மா சத்தியம் பண்றேம்மா. சத்தியமா உன் பேச்சதாம்மா கேட்பேன், வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். இது சத்தியம்மா. உள்ள போங்கம்மா. என்ன ராகேஷ் நீ இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மாவை பத்தி நீ ஏன் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு பூரா உன்னை நினைச்சு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இங்க பாரு, உனக்கு அம்மா இருக்கிறதுனால அருமை தெரியல. என்ன மாதிரி அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. என்னமா பண்றது, புரிஞ்சவங்களுக்கு அம்மா இல்ல, புரியாதவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களே. அவனை ஏன்டா முறைக்கிற? அவன் சொல்றது 100ல ஒரு வார்த்தை. உள்ள போய் 3000 பணம் எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடு. என்னம்மா வாங்கிட்டு வரணும்? மிக்ஸி ஒண்ணு வாங்கிட்டு வாப்பா. என்னம்மா மிக்ஸி இல்லாமலே இவ்வளவு நாள் இருக்கீங்க? நானும் அதை தாண்டா கேக்குறேன். மிக்ஸி இல்லாம எவ்வளவு நாள் இருக்கீங்க? உன் பொண்டாட்டி எனக்கு சமைச்சு போடுறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டா தெரியுமா? பாவம்டா அவ. மருமகன்னு வாச்சவதா எனக்கு எதுவும் செஞ்சு தரல, அவளாவது இதெல்லாம் பண்றாளே, அத நினைச்சாவது பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான். அம்மா அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேணாமா. அவன் வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுறலான்னு பாக்குற, அதானே? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாடா. வேணாமா. அப்ப உனக்கு அம்மா வேணாம்ல? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்ப வாங்கிக்க. கையோட போய் அந்த மிக்ஸியை வாங்கி கொடு போ. சரிம்மா. டேய் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நல்ல ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு வரியா? சரிம்மா. டேய் இங்க வாடா. இப்படியே நம்ம கடையில வாங்கிட்டு இருக்க முடியுமா? நான் கேட்டேனே, என்னாச்சு? எதுமா? அதான்டா உன் மாமனார் வீட்டுல வேலை செய்து அந்த சுந்தரி, அது ரொம்ப நல்லா வேலை செய்து இங்க வேலைக்கு வச்சுக்கலான்னு சொன்னேன்ல. என்னடா அவங்களே சரின்னு சொன்னால நீ ஒத்துக்க மாட்ட போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் என்ன, உடனே போனை போட்டு அவளை இங்க வேலைக்கு அனுப்புறாங்களா இல்லையான்னு கேளு. சரிம்மா, நான் கேக்குறேன்.